ஒரு ஊரில் ஒரு அம்மா ஸ்னேலும் ஒரு பையன் ஸ்னேலும் இருந்தாங்க. ஸ்னேல்னால் நத்தை. அந்த குட்டி நத்தையோட பேர் வந்து சுனு சுனு. இந்த சுனு சுனு ஒரு நாள் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவனோட எறும்பு நண்பர்களோட விளையாட போனான். அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த சுனு சுனு மேலே எறும்புகள்லாம் ஏறி ஏறி விளையாண்டுச்சு. அப்போது அந்த சுனு சுனு ஈ விளையாடுதீங்கடா, எனக்கு ஒரு மாதிரி குச்சமாக இருக்குடா, டீ 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 அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க விளாண்டுட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது என்ன சத்தம் தெரியுமா? அது என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா காற்றோட சத்தம். அந்த பயங்கரமாக காற்றடிச்சு மரமெல்லாம் ஆடி இப்படி போகிறத பார்த்துட்டு, ஆ என்ன இப்படி காற்றடிக்குது, இப்படி மரமெல்லாம் கீழே போய் வருதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பயந்து மிரண்டு அவன் பார்த்துட்டு இருந்தான். சுனு சுனு பயப்படுறத பார்த்த அவனோட எறும்பு நண்பர்கள், சரி நீ பயப்படாத, அது ஒன்றும் இல்லை, காற்று தான், நம்ம திரும்பவும் நம்ம விளையாடலாம் வான்னு சொல்லி அவனுக்கு தைரியம் கொடுத்து திரும்பவும் அவனை விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் பார்த்தா ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அது என்ன சவுண்டு தெரியுமா? இப்படி பயங்கரமாக ஒரு இடி சத்தம் கேட்டுச்சு. கேட்டோன்னே திரும்பவும் சுனு சுனு பயங்கரமாக ஒரு மாதிரி மிரள ஆரம்பிச்சிட்டான். சுச்சோ என்னடா இப்படி ஒரு சவுண்டு கேட்குது, ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது திரும்பவும் அவனோட எறும்பு நண்பர்களெல்லாம் வந்து, நீ பயப்படாத, நம்ம திரும்பவும் விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவனை கூட்டிகிட்டு போய் விளையாட போனாங்க. இப்படி இவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது திரும்பவும் ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அது என்ன சவுண்டு தெரியுமா? இப்போ கேட்ட சவுண்டு என்னன்னா ஒரு மின்னல். பயங்கரமாக பளிச்சுன்னு வெளிச்சத்தோடு ஒரு மின்னல் வந்துட்டு போச்சா. சொன்னு சொன்னு ரொம்ப பயந்துட்டான். அப்போது திரும்பவும் எறும்பு நண்பர்கள் வந்து, ஐயோ இவன் என்ன எல்லாத்துக்கும் இப்படி பயப்படுறான், பயப்படாத சுனு சுனு, வா நம்ம திரும்ப விளாடலான்னு சொல்லி திரும்பவும் அவனுக்கு தைரியம் கொடுத்து விளாடக்கூட்டி. இப்படி இவங்க விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மழைத்துளி வந்து அவன் மேலே பொத்துன்னு விழுந்துச்சு. விழுந்ததை பார்த்தோன்னே மேலே நிமிர்ந்து பார்த்தா பயங்கரமாக மழை வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி மழை பெய்ய ஆரம்பித்தோன்னையே அவனோட எறும்பு நண்பர்கள் எல்லாம் அவங்களோட வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. எறும்போட வீடு எது, புத்து தானே, அதுக்குள்ளே எல்லாரும் போய் பாதுகாப்பாக இருக்க போயிட்டாங்க. இதை பார்த்த சுனு சுனு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டான். நீங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா எங்கள் வீடு தூரமாக இருக்குது, நான் அப்படியே மழையிலே நனைஞ்சிட்ருக்கணும்னு சொல்லி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்தா அவனோட எறும்பு நண்பர் மேலே வந்து, ஏ சுனு சுனு, உன்னோட வீடு தான் உன்னோட முதுகில் தானே இருக்குது, நீ உன்னோட வீட்டுக்குள்ளே பத்திரமா இருப்பியாமா, மழை நின்னதும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் எறும்பு நண்பர்கள் சொன்னதுக்கப்புறம் தான், ஐயோ ஆமாம் இல்லை, என்னோடய வீடு என்னோடய முதுகில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போ தான் அவனுக்கு முதுகில் இருக்கிறதே ஞாபகம் வந்துச்சு. சரி சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போய் பத்திரமா உட்காந்துக்கிட்டான், மழையில் நினையாமல். மழை எப்போ விடும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தான். கொஞ்சம் நேரம் கழித்து மழை நின்னையே அவன் தலையை மட்டும் தூக்கி மேலே இப்படி பார்த்தான். கண்ணை ரெண்டையும் உருட்டி உருட்டி பார்த்தான். பார்த்துட்டு ஆஹா மழை நின்றுச்சு சொல்லிட்டு அவன் எறும்பு நண்பர்களை கூப்பிட்டு, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா என்னை தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு அவன் கிளம்பி போயிட்டான். எங்கள் வீட்டில் அவங்க அம்மா ரொம்ப கவலையாக இருந்தாங்க. சுச்சோ இவ்வளோ பெரிய மழை வந்துச்சு, இந்த சுனு சுனு வேறு என்ன பண்ணான்னு தெரியலையே, எப்படி பத்திரமா இருப்பானா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்போ பார்த்தா சுனு சுனு வந்தா, ஹாய் அம்மா அப்படின்ட்டு வந்தான். ஏ சுனு சுனு, எப்படி இவ்வளோ பெரிய மழை வந்துச்சு, நீ என்ன பண்ண, எப்படி மழையில இருந்து உன்னை பாதுகாத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அம்மா என்னோடய வீடு தான் என்னோட முதுகில் தானே இருக்குது, நான் என் வீட்டுக்குள்ளே நான் பத்திரமா இருந்துக்கிட்டேன்னு சுனு சுனு சொன்னான். சுனு சுனு சொன்னதை கேட்ட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிப்போச்சு. அப்புறம் அவங்க அம்மாவும் சுனு சுனுவும் ஜாலியாக அவங்க வீட்டில் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க.